Hello all, welcome to KM Arts World. இன்னைக்கு நம்ம half loaded stitch தான் பார்க்க போறோம். Half loaded stitch என்ன அப்படினா நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிறேன் அது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னு. நிறைய நம்ம கொடி டிசைன், கொம்பு டிசைன்ஸ் இந்த மாதிரி போடுவோம். இப்போ ஒரு பூ இருக்குன்னா அந்த பூவுக்கும் இன்னொரு பூவுக்கும் டச் ஆகி வர மாதிரி ஒரு கனெக்டிவிட்டிக்காக ஒரு கோடு மாதிரி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருங்க நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி தான் நம்ம ப்ளவுஸோட ஷேப் இருக்கும். இதில் இப்படி கொம்பு டிசைன் கொம்பாக மட்டும் டிசைன்ஸ் போடுவோம். மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க. இது ஒரு ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்காக கூட இருக்கலாம். இதுக்குன்னு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம சும்மா கையில் வரைஞ்சி அதில் டிசைன்ஸ் கொடுப்போம். இந்த மாதிரி கொம்பு டிசைனை எப்படி லோட் பண்ணுறது, இதுதான் ஹாஃப் லோடட் ஸ்டிச். ஓகேவா? இதை வந்து ரெண்டு மெத்தடில் பண்ணுவோம். ஒன்று வந்து நம்ம ஆல்ரெடி படித்த பட்டன் ஹோல் ஸ்டிச், அதுக்கப்புறம் நம்ம படித்த லோட் ஸ்டிச். ஆனால் பட்டன் ஹோல் ஸ்டிச்சதையும் இதுக்கு யூஸ் பண்ணுவோமானா கொஞ்சம் மாடிஃபை ஆகும். இதில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். நீங்கள் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது புரியும். ஓகே, இப்போ வந்து நான் ரெண்டு பக்கமாக 9 நம்பர் இருக்குல்ல அது போட்டிருக்கேன். இதில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்குங்கிறக்காக. இதில் type 1 type 2 இருக்குது. அங்கே ஏன் ஹோலாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. கேமராவை ஆன் பண்ணாமலே நான் வாட்டில் இது பண்ணிட்டேன். அதனால தான் திரும்ப பிரித்து எடுத்துகிட்டு இப்போ ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, எப்பவும் போல் பட்டன் ஹோல் எடுத்து போட்டோமா, அந்த இடத்துல நீங்கள் டைட்டாக கீழே வரைக்கும் பிடிச்சி கார்னர் கொண்டு வருவீங்க. ஆனால் நீங்கள் அப்படி டைட்டாக கீழே வர இழுக்கக்கூடாது. சென்டரில் நீங்கள் லைட்டாக இழுக்கும் போது மேலே தூக்குன மாதிரி த்ரெட்டு வரும் பாருங்கள். அந்த த்ரெட்டை இழுக்காமல், வெயிட் ஒரு நிமிஷம், எனக்கு த்ரெட் அடியில் மாட்டிச்சு. அந்த மேலே லூஸாக இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே இருக்கட்டும். அந்த லூஸாக இருக்கிறதோடையே நீங்கள் அடுத்தடுத்து போட்டுகிட்டே போக போக நீங்கள் ஃபஸ்ட்டு லூஸாக ஒரு த்ரெட் இப்படி மேலே கொக்கி மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் அடுத்த த்ரெட்டை நீங்கள் போடும்போது அதுக்கு சென்டர் பாயிண்டில் வந்து டைட் ஆயிரும். ஸோ நீங்கள் அதை இது பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் கடைசி வரைக்கும் இழுத்து டைட் பண்ணி அந்த நாட் மாதிரி இருக்கிறது வந்து கடைசியில் வரும். ஆனால் இதில் என்ன வரும் அப்படின்னா சென்டர் பாயிண்ட், அதாவது நம்ம ஒரு பின்ன மாதிரி இருக்கும். நம்ம கயிறு திரிச்சா திரியெல்லாம் விளக்கில் போடுவோம் இல்லையா, பார்த்துருப்பீங்க. இல்லைன்னா த்ரெட்டல் நூலெல்லாம் நல்லா பண்டிலாக திரிச்சு வரும், அந்த மாதிரி இது இருக்கும். நம்ம எந்த த்ரெட்டுமே கீழே எம்ஃபோஸாக கொடுத்துருக்க மாட்டோம். இருந்தாலும் அது பார்க்குறதுக்கு நீங்கள் முடிச்சுட்டு டச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி கீழே வரைக்கும் இழுத்துறக்கூடாது, அது அசிங்கமாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட்லேயே அந்த முடிச்சு வர மாதிரி போடணும். ஓகேவா? நான் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட்டில் அது ஸ்பெசிஃபிக்காக ஒரு 4 ஸ்டிச் போட்டு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி தான் நான் எதுக்காக அப்படி 2 இதாக போட்டிருக்கேன் அப்படின்னா ஈவனான டிஸ்டன்ஸில் நான் போடணும். நான் ட்ரா பண்ணது கூட கொஞ்சம் குறைச்சும் பெருசாகவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். ஆனால் நான் போடும்போது வந்து கரெக்டான ஒரு டிஸ்டன்ஸில் நான் போட்டு கொண்டு போயிடுவேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணியே கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஈவனாக நீங்கள் போட வந்துடும். ஓகேவா? ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டிச் இது. ஓகேவா? இனிமேல் நீங்கள் பார்க்க போகிற எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சாக மட்டும்தான் இருக்கும். நீங்கள் லூஸாக என்ன வருது, இந்த மாதிரி கொக்கி மாதிரி இருக்குதுன்னு கீழே வரைக்கும் இழுத்துறாதீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இந்த ஸ்டிச்சை ரொம்ப லாங் பிளேஸில் போடக்கூடாது, ரொம்ப குட்டி பிளேஸில். நான் என்ன ட்ரா பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு ஏற்கனவே ஸ்டெம் ஸ்டிச்சை என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா அவுட்லைனாக, அதாவது கொடி டிசைன்ஸ்க்கு ஒரு பிக்சருக்கும் இன்னொரு பிக்சருக்கும் கனெக்டிவிட்டியாக இருக்கிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அதை விட இதை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா எம்போஸ்டாக பார்க்குறதுக்கு அவ்வளோ லுக்காக இருக்கும். அதுக்காக தான் இந்த டிசைன்ஸ். ஓகேவா? இன்றைக்கி நான் உங்களுக்கு type 1 சொல்லி கொடுத்துறேன். நெக்ஸ்ட்டு கிளாஸில் type 2 இருக்குது. ரெண்டுமே ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சு தான். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கிற ஹாஃப் லோட் ஸ்டிச்சை நீங்கள் எதில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு லோட்டஸாக இருக்குது, எதுனாலும் யூஸ் பண்ணலாம். உங்களை அதை நான் ஃபைனலில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு குத்திட்டு திருப்பும்போது அந்த இடத்துல லூஸாக ஒரு கொக்கி மாதிரி விழுது. அதை நீங்கள் விட்டுருங்க. அதில் ரொம்ப இது பண்ணாமல் அடுத்தடுத்து நீங்கள் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு செயின் போடுறீங்க இல்லையா, அடுத்த செயினும் அதே டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். நீங்கள் பேக்கில் கொண்டு வர செயினும்
ஃப்ரண்டில் போகிற செயினும் ஒரே டிஸ்டன்ஸில் இருக்கணும். அப்போ தான் அந்த கொக்கி மாதிரி லூப் மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்லையா, அது வந்து சென்டரில் ஒரு நாட் மாதிரி உங்களுக்கு தெரியும். பார்க்குறதுக்கு அந்த பின்னல் மாதிரியே உங்களுக்கு சுற்றி தெரியும். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் இதை நீங்கள் போடலாம். ஓகே, போட்டாச்சு. எப்பவும் போல் நாட் போட்டேன். இப்போ உங்களுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நான் உங்களுக்கு எப்போவுமே நான் லைட்டாக ஸ்டிச் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஷேப்பில் போடுவேன். எனக்கு ஸ்ட்ரைட்டாக நான் ஷேப்பில் போட்டேன். ஓகே, இப்போ நான் தனியாகவும் சொல்லி கொடுத்துறேன். ஏன்னா யாருக்கும் புரியாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அதனால் ஓகே, இந்த இடத்துல இப்போ போடலாமா? ஃபஸ்ட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுறேன். அதுக்கப்புறம் ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? பட்டன் ஹோல் ஸ்டிச் என்ன பண்ணுவோம், கீழேருந்து த்ரெட் எடுத்து மேலே ஒரு தடவை இழுத்து கீழே அந்த நாட்டை கொண்டு வந்துடுவோம். இப்படி தான் நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சை போடுவோம். இப்போ நம்ம இந்த ஸ்டிச் எப்படி உங்களுக்கு டிஸ்டன்ஸுக்காக ஒரு 2 செயின் போட்டு தள்ளி கொண்டு போயிடலாம் த்ரெட்டை. பாருங்கள், ரொம்ப தூரமாக இல்லை, ரொம்ப பக்கமாக இழுத்துருக்கேன். அந்த இடத்துல ரொம்ப லூஸாக ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகுதா, அதை நீங்கள் கன்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. அடுத்து திரும்பவும் குத்திட்டு போடுங்க. திரும்ப அது டைட் ஆயிரும், அது கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே இருக்கும் போது அது ஒரு பின்னல் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்டிச் சூப்பராக இருக்கும். நீங்கள் எதுலனாலும் போடலாம். ஓகே, இவ்வளோ தான். இதை நீங்கள் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் போட்டிங்கன்னா இது கண்டிப்பாக வராது. இப்போ எம்போசிங்காக தெரியுதா, அடியில் நம்ம எந்த த்ரெட்ஸோ எதுவுமே கொடுக்கல, ஆனால் எம்போஸாக தெரியும். இதுதான் இந்த ஸ்டிச்சோட ஸ்பெஷாலிட்டி. இதை அந்த ஃப்ளவரில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த ஸ்டிச்சை நீங்கள் எந்த ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த மாதிரி எஸ்ஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சமே இதாக இருக்கும். நான் ஒரு தடவை ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு 2-3 எஸ் கூட போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டைப் 2 உங்களுக்கு நாளைக்கு கிளாஸில் சொல்லித்தரேன். ஏன்னா இதுக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரே ஸ்டிச் கிடையாது. அதனால் நீங்கள் அடுத்தடுத்த கிளாஸில் பார்த்தா தான் புரியும். இதுக்கு மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா ரெண்டுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த இதை வந்து நீங்கள் எதில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் நெக்ஸ்ட்டு சொல்லித்தரேன் டைப் 2 ஹாஃப் ஸ்லோடன் வந்து நீங்கள் கொம்பு டிசைன்ஸ்க்கும் கொடி டிசைன்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட கேட்டுக்கலாம், கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நீங்களே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதை டச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். அது அவ்வளோ மேலே கொஞ்சம் ஏதோ உள்ள த்ரெட்டை கொடுத்து நம்ம எம்போஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு லோட்டஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த லோட்டஸ்க்கு அவுட்லைன் கொடுப்பீங்க இல்லையா, அந்த அவுட்லைனுக்கு பதிலாக இந்த ஸ்டிச்சை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ்க்கெலாம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்கும். இப்போ அந்த ஜர்தோசி பீட்ஸ் எல்லாம் உள்ளே கொடுத்துட்டு இந்த ஸ்டிச்சை மேலே அவுட்லைனாக கொடுக்கும்போது அழகாக இருக்கும். திலகம் ஷேப்பு, மேங்கோ ஷேப்பு இதிலெல்லாம் அழகாக யூஸ் பண்ணலாம். ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் என்னென்னா அந்த சைடில் நம்ம சுழிச்சு விடுவோம் இல்லையா, அதுதான் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட். ஓகேவா? இந்த மாதிரி ஷேப்ஸ்லலாம் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் இதை எஸ் ஷேப்பில் உங்களை நான் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு அடுத்த இது எடுக்கிறேன். ஓகேவா? டைப் 2 ஹாஃப் லோடட் ஸ்டிச்சை உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு சொல்லித்தரேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய கிளாஸில் யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.